அத்தியாயம் 7. மதியம் 2 மணியை தாண்டி இருக்க மொத்தமாக வந்து இறங்கியிருந்தனர். ஏற்பாடு செய்து தந்திருந்தவர் நடுவில் நின்று பேசிக்கொண்டிருந்தார். 60 பேர் அளவில் வந்திருக்க நண்பர்களே இன்னமும் பலர் வந்து கொண்டு இருப்பதனால் இந்த நேரத்தில் இங்கே செல்ல முடியாது. அருகிலுள்ள மண்டபத்தில் இரவு தங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். நாளை காலையில் மலை ஏற துவங்கலாம். குழுக்களாக இப்போது நாம் நேராக மண்டபத்திற்கு செல்லலாம். அவர்கள் அனைவரையும் அழைத்து செல்ல அவர்களோடு குருவும் இணைந்து கொண்டான். மதிய உணவை உண்டுவிட்டு வந்திருக்க ஒவ்வொருவரோடும் பேசி கொண்டு இருந்தனர். தனது பேக்கை ஒரு ஓரமாக வைத்தவன் கையில் கேமராவோடு அருகில் சுற்றி பார்த்து வர புறப்பட்டிருந்தான் குரு. மாலையாகவும் இன்னமும் நிறைய பேர் இணைந்திருந்தனர் இவர்களோடு. அடுத்த நாள் காலை 4 மணிக்கு புறப்படுவதாக முடிவு செய்திருந்தனர். அடுத்த நாள் காலை பற்றிய ஆளுக்கு ஒரு கனவுகளோடு தூங்கச் சென்றனர். பெண்களுக்கு தனியாக அறை ஒதுக்கி இருக்க வந்திருந்த பெண்களோடு இணைந்து கொண்டாள் விஷாலி. 3 மணிக்கு ஒவ்வொருவரும் புறப்பட்டு தயாராக இருந்தனர். அதிகமாக சுமை எடுத்து செல்ல வேண்டாம், இங்கேயே உங்களுடைய பொருட்களை வச்சுட்டு வரலாம், போயிட்டு வந்த பிறகு இந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு புறப்படலாம் என அறிவித்து இருக்க குரு கேமராவோடு குடிக்க தண்ணீர் மட்டும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு இருந்தான். ஒவ்வொருவராக வந்து வண்டியில் ஏற குருவோடு இவளும் ஏறி இருந்தால். நேற்று பார்த்தபோது பேசியது. அதன் பிறகு அவளிடம் இவன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. முதுகில் சுமந்த சிறு பேக்கோடு ஏறி இருந்தால். அவனின் கண் பார்வை படும் இடத்தில் ரயிலில் பார்த்த அந்த குழந்தையோடு பேசிக்கொண்டிருந்தாள். இவனோடு பேச அவளும் முயற்சிக்கவில்லை. காட்டின் துவக்கம் வரை அழைத்து சென்றவர்கள் இவர்களை இறக்கிவிட்டு செல்ல 4 குடும்பமாக மலையேற ஆரம்பித்தனர். அத்தனை பேரையும் முந்திக்கொண்டு குரு வேகமாக சென்று கொண்டிருந்தான். அவனை விடவும் சற்று பின்தங்கியபடி மலையின் பாதையில் ஏறிக்கொண்டிருந்த விஷாலிக்கு சற்றே கோபம்தான். மனதிற்குள் திட்டியபடி அவனை பின்தொடர்ந்து கொண்டிருந்தாள். இடியட், இவன் வர்றதா தெரிஞ்சதுனால தானே புக் பண்ணினேன். இவன் இப்படி போனால் இங்கே யாரையுமே தெரியாது, இங்கே வந்தே இருக்கக்கூடாது. இவள் இப்படி நினைத்து நடக்க ஒரு திருப்பம் தாண்டவும் குருவின் போனிற்கு அழைப்பு வந்தது. அழைத்தது இவனது ஹாஸ்டல் மேட், காலேஜ் மேட் கோகுல். ஹே கோகுல், சொல்லுடா. 10 நிமிஷம் தாண்டி கூப்பிட்டு இருந்தா லைனே கிடச்சிருக்காது. நல்ல வேலை எனக்கு இப்போவே கூப்பிட்ட. குரு, சாரிடா, என்னோட கசின் விஷாலி அவளும் அங்கே வந்திருக்கிறா, கொஞ்சம் அவளை பார்த்துக்கோடா. அப்படின்னா நீ சொல்லி தான் இங்கே வந்தாளா? பார்க்கும்போது உன்னை பற்றியும் சொல்லுவேன். லாஸ்ட் டைம் நீ போகிறத பற்றி சொல்லியிருந்தேன், அதை வச்சு அவளும் புக் பண்ணி இருப்பா போல இருக்கு. ப்ளீஸ்டா, திருப்பி வர்ற வரைக்கும் கொஞ்சம் அவளையும் பார்த்துக்கோ. அவளால் இன்றைக்கு தான் ஊருக்கு போகலை, இங்கே தான் இருக்கிறேன். இப்போது எங்கே இருக்கிறா? உன்னோட பக்கத்தில் இருக்கிறாளா? இல்லை, கொஞ்சம் பின்னாடி வர்றா, ஒரு ஃபேமிலி கூட பேசிக்கிட்டு வர்றா, நான் பார்த்துக்கிறேன் என்றவன் ஃபோனை கட் செய்துவிட்டு ராமின் நம்பருக்கு ஃபோன் செய்தான். ராம் ஃபோனை எடுக்கவும், குட் மார்னிங் ராம். தூக்க கலக்கத்தோடு, குட் மார்னிங், புறப்பட்டாச்சா? மலையேற ஆரம்பிச்சிட்டோம், இனி டவர் கிடைக்காது, சாரி எழுப்பிட்டேனா? அதெல்லாம் இல்லைடா, எழுந்திருக்கிற நேரம்தான். ஆல் தி பெஸ்ட், ஜாக்கிரதையாக பார்த்து போயிட்டு வா. சரிடா என்றபடி திரும்பி பார்க்க சற்று தூரத்தில் இவனை பார்த்தபடி வந்து கொண்டிருந்தாள் விஷாலி. எவ்வளவு தைரியம், முன்ன பின்ன தெரியாதவனை நம்பி இவ்வளவு தூரம் வர்றதுக்கு, அதுவும் வீட்டில் சொல்லாமல் வர்றதுக்கு. ஒரு மனம் இப்படி நினைக்க இன்னொரு மனமோ, டே நீ மட்டும் என்ன பண்ணி வச்சிருக்கிற, நீயும் சொல்லாமல் தானே வந்த என இடித்துரைக்க, நமக்கு எதுக்கு, நம்ம போகலாம், தேவைப்பட்டால் பார்த்துக்கலாம். ஒரு வேளை இவளும் நம்மளை மாதிரி தானோ, எதையாவது புதுசாக செய்கிறதுன்னு புறப்பட்டு வந்திருப்பாளோ? இப்போதைக்கு இவளுக்கு நம்மளோட உதவி தேவையில்லை, இன்னும் கொஞ்சம் மேலே போகவும் அப்போ பார்த்துக்கலாம் என நினைத்தவன் வேகமாக மேலே ஏறினான். பெரியதாக பசுமையாக எதுவும் இல்லை. சிறு செடிகள் கொடிகள் காய்ந்து தான் இருந்தது. ஒருவேளை மழை பெய்யும் நாட்களில் பசுமையாக இருந்திருக்குமோ? இன்னும் சற்று தூரம் நடந்ததும் ஒற்றையடி பாதை துவங்கி இருந்தது. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தாண்டி இதற்கு மறுபடியும் சற்று பெரிய பாதை தோன்றும். ஆரம்ப செக்கிங் முடிந்து வந்திருக்க அடுத்து இந்த இடத்தில் கையெழுத்து போட்டுவிட்டு மேலே செல்ல வேண்டும். மரங்களுக்கு நடுவே நடக்கும்போது தெரிந்த லேசான குளுமை இந்த பாதையில் நடக்கும்போது தெரியவில்லை. சற்றே சூரியனின் கதிர்கள் கொஞ்சம் உக்கரமாக மேலே விழுந்து கொண்டிருந்தது. காய்ந்த புற்கள் கூடவே சிறு சிறு முட்செடிகள் என கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. முதலாக ஆசையாக வந்தது, சற்றே இப்போது சலிப்பாக இருந்தது குருவிற்கு. பசுமை எங்கும் குடிகொண்டிருக்கும் என நினைத்து வர எங்கேயோ வறண்டு கிடந்தது பூமி. சற்றே வேகமாக மலையேறி கொண்டிருந்தான். பறவைகள் கூட சற்றே வேகமாக ஒரு புறம் இருந்து மறுபுறத்தை நோக்கி பறந்து கொண்டிருந்தது. இதையும் போட்டோ எடுத்தான். எதிர்பட்ட மரங்களில் குரங்குகள் ஏறி இறங்கி விளையாடி கொண்டிருந்தது. அதிலும் ஒரு குரங்கு இன்னொரு குரங்கின் வாலை பிடித்து இழுத்து வம்பிழுக்க
அந்த குரங்கு இதை துரத்தி விடவும் மறுபடியும் வாலை பிடித்து இழுக்க பார்க்கவே சிரிப்பாயிருந்தது குருவிற்கு. இதைத்தான் குரங்கு சேட்டை என்பார்களோ என நினைத்தவனுக்கு இவன் ராமிடம் வம்பிழுப்பது நினைவில் வந்தது. சிரித்தபடி ஒரு இடத்தில் நின்றவன் சற்று நேரம் அந்த காட்சியைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். கேமராவில் பதிவு செய்தபடி நடக்க அதே நேரம் சென்னையில் இவர்களை அனுப்பியிருந்த நிறுவனத்தின் தலைமை பொறுப்பில் இருந்த திவாகரின் ஃபோன் அடித்த வண்ணம் இருந்தது. ஃபோனை அட்டன் செய்ய அவன், எஸ் திவாகர் பேசுகிறேன், என்ன விஷயம்? சார், இங்கே கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, என்ன செய்கிறதுன்னு தெரியல, அதனால தான் நான் உங்களை கூப்பிட்டேன். நீங்கள் தான் ஏதாவது செய்யணும். இதனால் எத்தனை பேருக்கு பதில் சொல்ல போகிறோம்னு தெரியல, எனக்கு பயமாக இருக்குது. என்ன விஷயம் முதல்ல சொல்லு, நீயே பேசினா எனக்கு எப்படி புரியும், முதல்ல சொல்லு. சார், மலைக்கு அந்த பக்கம் காட்டு தீ எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு வேளை காற்று இந்த பக்கம் திரும்பினா இந்த மலைக்கு தீ பரவ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இப்போ தான் தகவல் வந்துச்சு. கிட்டத்தட்ட 120 பேர் அங்கே போயிருக்கிறாங்க. எல்லாருமே ஓரளவிற்கு ரிச். பிரச்சனையானால் பதில் சொல்ல முடியாது. வாட், இவ்வளவு லேட்டாக சொன்னால் என்ன செய்கிறது? இப்போதைக்கு எல்லோரும் பாதி மலையை தாண்டி இருப்பாங்களே. தீ எரியுறதுன்னா எப்படி மேலே விட்டாங்க? அங்கேயே நிறுத்தி இருப்பாங்கல்ல. உனக்கு யார் சொன்னாங்க? இப்போது தான் ஃபோன் வந்தது. எப்போதும் இருக்கிறவர் லீவில் போயிருக்கிறாரு. இப்போது செக் போஸ்ட்டில் இருக்கிறது புதுசு. செக் போஸ்ட்டில் இருந்தவர் ஒவ்வொருத்தருக்கும் பணம் வாங்கிட்டு உள்ளே அனுப்பியிருக்கிறாரு. ஷிட், இது ஒரு சாபக்கேடு. எங்கேனாலும் காசை வாங்கிட்டு யோசிக்காமல் அனுப்பி வைக்கிறது. நீ ஒன்று செய், அங்கே எல்லாரையும் போய் இருக்க மாட்டாங்க. எப்படியும் கொஞ்சம் பேராவது பின்னாடி இருப்பாங்க. அவங்கள மட்டுமாவது திருப்பி கூப்பிடுங்க என்றபடி கட் செய்தவன் தனக்கு தெரிந்த அதிகாரிக்கு ஃபோனில் அழைப்பு விடுத்தான். சார், நான் சென்னையிலிருந்து திவாகர் பேசுகிறேன். அங்கே தீ பரவுறதா தகவல் வந்திருக்கு, உண்மையா? ஓ, ஆனால் இப்போ எங்களோட நிறுவனத்தில் சார்பாக கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே அந்த மலையில் இருக்கிறாங்க. வாட், எப்படி விட்டாங்க? போன வாரமே வெயில் அதிகமாக இருக்குது, தீப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் யாரும் மலைக்கு மேலே போகாதீங்கன்னு சொல்லி இருந்தமே. இப்போது அந்த பகுதியை நோக்கி தான் தீ வேகமாக வந்துக்கிட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இப்போது என்ன செய்யலாம்? என்ன கேட்டால் நான் என்ன சொல்ல? இப்போது காட்டில் ஆஃபீஸருங்க யாரும் இருக்க மாட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடியே எல்லோரும் கீழே இறங்கியாச்சு. பிரச்சனை பெருசு தான் போல இருக்குது. உங்கள் ஆள் தான் பணத்தை வாங்கிட்டு உள்ளே விட்டு இருக்கிறாங்க. இப்போது அங்கே இருக்கிறவங்களோட நிலைமை எந்த நேரமும் என்ன வேணும்னாலும் ஆகலாம், எப்போ வேணும்னாலும் தீ பரவலாம். கடைசி நேரத்தில் யாருக்கும் தகவலும் சொல்ல முடியாது. மீடியாவுக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். நான் அங்கே கிளம்பி வரேன். அவன் அந்த நேரத்தில் அந்த காட்டுப்பகுதியை நோக்கி கிளம்பி இருந்தான். இங்கோ தங்களை நோக்கி ஆபத்து வருவதை தெரியாமல் மகிழ்ச்சியாகவே மலையில் ஏறிக்கொண்டிருந்தனர். வருங்கால தம்பதிகள், குடும்ப உறுப்பினர்கள், இளையவர்கள் என மொத்தமாக பேசி சிரித்தபடி சில நேரம் சற்று தூரம் ஓடியபடி என. முன்னதாக சற்றே உயரமான இடத்தில் ஏறிக்கொண்டு நின்ற குரு சுற்றிலும் கேமரா வழியாக கண்களை வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். வேகமாக ஏறி இருந்ததினால் தனியாக வந்து கொண்டிருந்தான். இனி கூடவே யாரையாவது சேர்த்து கொண்டு சற்று மெதுவாக நடக்கலாம் என நினைத்து அந்த இடத்தில் நின்று கொண்டிருந்தான். மேலிருந்து கீழ் நோக்கி பார்க்க 2 வளைவு தாண்டி விசாலி வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. அதுவும் தனியாக வந்து கொண்டிருந்தாள். இவன் ஏன் தனியாக வந்துட்டு இருக்கிறா? சேர்ந்து தானே வந்துட்டு இருந்தா என நினைத்தவன் அவளது வருகைக்காக அந்த இடத்தில் அமர்ந்து வரும் வரையில் காத்திருக்க ஆரம்பித்தான். இன்னும் சிறிது தூரம் ஏறியவுடன் பாறைகள் மிகுந்த பகுதி இருந்தது. அதை தாண்டினால் மறுபடியும் மலை ஏற வேண்டும். நேரம் பார்க்க அப்போதுதான் 4 மணியை தொட்டிருந்தது. கால்கள் இரண்டும் இப்போதே வலியெடுக்க ஆரம்பித்திருக்க இருந்தது. அத்தோடு பசி வேறு. ஆளுக்கு 4 சப்பாத்தி என சில்வர் காகிதத்தில் தந்திருந்தனர். சாப்பிட நினைத்தவன் விசாலிக்காக காத்திருக்க சிறிது நேரத்தில் விஷாலியின் குரல் கேட்டது. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. கூடவே ஆ என்ற கத்தலோடு ஹெல்ப் மீ என்று வாய்க்கு வந்தபடி கத்தி கொண்டிருந்தாள் விஷாலி. விஷாலியின் குரல் கேட்டு சற்றே அதிர்ச்சி அடைந்தவன் அவளின் சத்தம் வந்த திசையை நோக்கி வேகமாக ஓடினான் குரு. அத்தியாயம் 8. விஷாலியின் குரல் கேட்டு வேகமாக ஓடியவன் எதிர்பட்ட திருப்பத்தில் அவளை பார்க்கவும் அடக்க முடியாத அளவிற்கு சிரிக்க துவங்கியிருந்தான். கையில் வைத்திருந்த லேஸ் பாக்கெட்டை பிடித்து இழுத்தபடி குரங்கு 2 நின்றிருக்க பயத்தில் இன்னும் வேகமாக கத்தி கொண்டிருந்தாள் அவள். ஏய் விஷாலி, கையில் இருக்கிறத கீழே போடு. குரங்கு கூட சண்டை போடுற, நீ சரியான தைரியசாலி தான். பயமாக இருக்கு குரு, போக மாட்டேங்குது.
விஷாலியை விட்டு நகர்வதாக இல்லை. அவளின் அருகே நின்றிருந்த குரங்கு. வேகமாக அருகில் நெருங்கியவன் அவனது கையில் உள்ளதை தட்டிவிடவும் கீழே விழுந்ததை எடுத்துக்கொண்டு குரங்கு நகர, உன்னை யார் தனியாக வர சொன்னது? உன் கூட வர்றவங்க எங்கே? அவங்க வழியில் உட்காந்து வரேன்னு சொன்னாங்க. நீ பக்கத்தில் தானே இருக்கிற, உன் கூட வரலான்னு கொஞ்சம் வேகமாக வந்தேன். பேக்கில் என்ன வச்சிருக்கிற? பார்த்தா சிரிக்க மாட்டீங்கன்னா தரேன், கொடு பார்க்கலாம் என்று வாங்கியவனுக்கு இன்னமும் சிரிப்பு வந்தது. உள்ளே இருந்தது எல்லாமே தின்பண்டங்கள், லேஸ், குர்குரே, பிஸ்கட் என வகை வகையாக. என்ன இது? மினி ஸ்நாக்ஸ் கடையை வச்சுருக்கிற. பேசாமல் உன்னோட ஃப்ரெண்டுங்கக்கிட்டேயே உன்னை விட்டுட்டு வந்திருக்கலாம் போல இருக்குது. அவங்களோட ஒரு வாரத்துக்கான சாப்பாடு உங்ககிட்ட இருக்குது. கிண்டல் பண்ணாதீங்க குரு, எனக்கு பசி தாங்க முடியாது. திரும்ப போகிற வரைக்கும் என்ன செய்கிறதான்? தனியாக இருக்கும்போது இதுதான் என்னோட துணை. அப்புறம் என்ன சொல்லுவீங்க? உடம்பு போட்டுட்டேன், மறுபடியும் சாப்பிடாமல் இருக்கிறதா? ஐயே, எனக்கு அப்படி எதுவுமே கவலை கிடையாது. கிடச்சிருக்கிறது ஒரு லைஃப், அதை என்ஜாய் பண்ண வேண்டாமா? உடம்பு போடுறேன், ஒல்லியாக இருக்கிறேன், இப்படி யோசிக்கிற பழக்கம்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. வித்தியாசமான பொண்ணு தான். குருவும் இவளோடு பேசியபடி நடக்க, இவன் அமர்ந்திருந்த இடம் வரவும் அதில் அமர்ந்தவன், இங்கே உட்காந்து சாப்பிட்லாம், எனக்கு கூட பசிக்குது. தண்ணீர் கேன் வச்சிருக்கிறதானே? இருக்கே, இங்கே சப்பாத்தி மட்டும்தான் தந்தாங்க. கவலையை பாரு, பாதி தூரம் வந்திருக்கிறோம், இன்னமும் நிறைய தூரம் போகணும். தப்பான இடத்துக்கு வந்த மாதிரி தோணுது. ஏன் அப்படி சொல்கிறீங்க குரு? ரொம்ப வறண்டிருக்குது, அதனால் இப்படி தோணுதோ என்னவோ. இந்த இடம் இந்த நிமிஷம் சுத்தமாக பிடிக்கல. எனக்கும் அப்படி தான் இருக்குது. ஃபாரஸ்ட் ஆளுங்களும் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. நம்ம கத்தி பேசினா நமக்கே எக்கோ அடிக்கும் போல் இருக்குது. காற்று வீசினா கூடவே மரத்தோட சத்தம் யாரோ கூப்பிடுற மாதிரி பயமாக இருக்குது. எது விட்டால் பெருசாக பேய் கதை சொல்லுவோம் போல இருக்கே. ஆமாம் குரு, ஹாஸ்டலில் இப்படி கதை சொல்லி நிறைய பேரை பயமுறுத்தி இருக்கிறேன். என்னோடய ரூம்மேட் ஆரம்பத்தில் என் கூட தங்க மாட்டேன்னு ஒரே அழுகை. இப்போ அவள் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தெரியுமா? சாப்பிடதான் நடக்க ஆரம்பிக்கலாம். பொறுமையாக போனால் கூட 6 மணிக்கு முன்னாடி போயிடலாம். அங்கே தங்குறதுக்கு என்ன மாதிரி ஏற்பாடு பண்ணி இருப்பாங்க? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? கூடாரம் மாதிரி ஏதாவது இருக்கும், எனக்கும் தெரியல. இங்கே வந்த பிறகு தான் இன்னும் கொஞ்சம் விசாரித்து இருக்கலாமோன்னு தோணுது. டூ லேட், இனி எதுவும் செய்ய முடியாது. போயிட்டு திரும்ப காலையில் இறங்கிடலாம் மலையை விட்டு. அது வரைக்கும் எதுவும் செய்ய முடியாது. ஆமாம் குரு, காற்று கூட அனலாக அடிக்கிற மாதிரி இருக்குது. யோசிக்காமல் வந்துட்டோமோன்னு தோணுது. எனிவே வந்தாச்சு, எதையும் மாற்ற முடியாது. சாப்பிட்டாச்சா, கிளம்பலாமா? குரு எழவும் முன்பு விஷாலி பேசியபடி வந்து கொண்டிருந்த தம்பதியினர் அவர்களது 5 வயது குழந்தையோடு இவர்களின் அருகே வரவும் சரியாக இருந்தது. போகலாம் குரு, வேகமாக போகாத, எங்கள் கூடவே வாயேன், பேசிகிட்டே போக நல்லா இருக்கும். விஷாலி இப்படி சொல்லவும் அவளது முகத்தை பார்த்தவனுக்கு கொஞ்சம் பாவமாகத்தான் இருந்தது. இவன் வருவதை தெரிந்ததாலோ இவ்வளவு தூரம் புறப்பட்டு வந்திருக்கிறாள் என நினைத்தவன், சரி இனி சேர்ந்தே போகலாம் என்றவன் ஒரு கையில் அவளது பேகை எடுத்து அவளுக்கு மாட்டியபடி பின்னால் நடக்க ஆரம்பித்தான். சற்று தூரம் எல்லாம் கொஞ்சமாக சூழ்நிலை மாற ஆரம்பித்தது. முதலில் சில குரங்குகள் சத்தமிட்டபடி வேகமாக மரத்தில் தாவி கொண்டிருந்தது. அப்போது கூட வரப்போகிற ஆபத்து அவர்களுக்கு புரியவில்லை. 5 வயது குழந்தையின் தோளில் தூக்கி வைத்தபடி குரு முன்னால் நடந்து சென்று கொண்டிருக்க, அவனுக்கு அருகே விஷாலி நடந்து கொண்டிருந்தாள். சற்று பின்னால் குருவின் தோள் மீது இருந்த குழந்தையின் விளையாட்டு காட்டியபடி குழந்தையின் தாய் தந்தையர் வந்து கொண்டிருந்தனர். சுற்றுப்புற மாற்றத்தை முதலில் உணர்ந்தது விஷாலிதான். பறந்து வந்த சாம்பல் துகள் லேசாக வெதுவெதுப்பான சூட்டோடு கையில் பட ஒரு நிமிடம் தயங்கியவள் நடந்து கொண்டிருந்த பாதையை விட்டு நகர்ந்தவள் மலையின் மேலிருந்து கீழே எட்டி பார்க்க இவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்த நெருப்பை பார்த்தாள். குரு, இங்கே நெருப்பு என சத்தமாக கத்தியவரை தொடர்ந்து அருகில் நின்றிருந்த 4 நெருங்கி பார்க்கும்போதே வேகமாக அடித்த காற்றிற்கு ஏற்றாற்போல சுழற்றியபடி தீ வேகமாக பரவி கொண்டிருந்தது. பட்பட்டென வெடித்த மரத்தின் ஓசை கூடவே பறவைகளின் கூக்குரல், இன்னமும் கத்தியபடி ஓடிக்கொண்டிருந்த குரங்குகள் கூட்டம் என தெரியவும் ஒரு நிமிடம் நின்றவன் அடுத்த நொடி வேகமாக ஓட ஆரம்பித்தான். கூடவே வந்து கொண்டிருந்தவர்களை பார்த்து கத்தியபடி, நெருப்பு இந்த திசையை தான் பார்த்து பரவி வந்துக்கிட்டு இருக்கு. எவ்வளவு வேகமாக முடியுமோ அவ்வளவு வேகமாக என் கூட வாங்க. எங்கே போகிறோம் குரு? விஷாலி கேட்டபடி ஓடி வர, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பாறைகள் நிறைஞ்ச பகுதி இருக்குது, அங்கே போயிடலாம். விஷாலி, உன்னோட பேகை வீசிடு, அதை வச்சுக்கிட்டு வேகமாக போக முடியாது. அவன் சொல்லும் வரை
அவளுக்கு தெரியவில்லை. வேகமாக கலற்றி வீசியவள் அவனோடு ஓட, அவன் தூக்கிய குழந்தையோடு ஓடினான். அவனோடு சேர்ந்த 4வரும் ஓட, காற்றின் வேகத்திற்கு ஏற்றாற்போல வேகமாக தீயும் பரவி கொண்டிருந்தது. குரு, நம்ம கூட வந்தவங்க கேட்கும் போதே விஷாலியின் குரல் அழுகை தெரிந்தது. இப்போ யோசிக்க நேரம் இல்லை, வேகமாக ஓடிவா, எங்கேயாவது அவங்கள காப்பாற்றிக் கொள்ள ஏதாவது முயற்சி எடுத்து இருப்பாங்க. எப்படி என்று கேட்டவளின் குரலில் இருந்தது அழுகை மட்டுமே. அழுதபடி அந்த இடத்தையே நின்றிருந்தாள். விஷாலி, பைத்தியமா உனக்கு? கேட்டவன் அவளது கையை பிடித்து இழுத்தபடி வேகமாக ஓடிக்கொண்டிருந்தான். சற்று தூரம் ஓடவும் பாறைகள் பகுதிக்கு வர வேகமாக குழந்தை, அதன் பெற்றோர், விஷாலி இவன் என பாறைகளுக்கு நடுவே இருந்த பகுதிக்கு அழைத்து சென்றவன் அவர்களை அமர வைத்து சுற்றிலும் பார்க்க, கற்களும் பாறைகளுமாக இருந்ததாலோ என்னவோ அந்த இடத்தில் செடிகளோ காய்ந்த புட்களோ இல்லாமல் வெறுமையாக காணப்பட்டது. வந்து அமரவும் குழந்தையின் பெற்றோர் குழந்தையை வாங்கி கொள்ள விஷாலிதான் நடக்கவிருப்பதை நினைத்து கதறி அழ ஆரம்பித்தாள். விஷாலி, அழாத, பயமாக இருக்குது குரு, நான் திரும்பி போவேனா? அப்பா அம்மாவுக்கு வந்தது தெரியாது, சொல்லாமல் வந்ததுக்கு கடவுள் எனக்கு தண்டனை தந்துட்டாரு. அப்பா அம்மா எவ்வளவு நம்பினாங்க, நான் இல்லாமல் அவங்க எப்படி இருப்பாங்க? ஏய் லூசா, நீ மட்டுமா இங்கே சிக்கிட்டு இருக்கிற? உன்ன மாதிரி இன்னமும் 120 பேர் இங்கே இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் நான் மட்டும் சொல்லிட்டான் வந்தேன், சொல்லாமல் தான் வந்திருக்கிறேன். ஏதாவது பார்க்கலாம், பேசாமல் இரு. அடுத்தடுத்து காற்று வேகமாக வீச, வேகமாக காற்றோடு தீயும் தலைக்கு மேல் பறக்க, தலையை குனிந்தபடி இறைவனிடம் வேண்டுதலை வைத்தபடி கண்களை மூடி அமர்ந்திருந்தனர். சற்றே காற்று குறையவும் திரும்பி பார்க்க நெருப்பு மலையின் உயர்ந்த பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்தது. விடிய விடிய குழந்தையை தவிர யாரும் தூங்கவில்லை. மொபைலில் டவரும் இல்லை, யாரும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. விஷாலிக்கு கூட அழுகை குறைந்திருந்தது. ஆனால் அந்த இடத்திலிருந்து எப்படி வெளியேறுவது? அந்த இடத்தை விட்டு நகர்ந்தால் பாதுகாப்பு தானா? எதுவுமே தெரியாமல் விழித்து கொண்டிருந்தனர். குருதான் அனைவரையும் தேற்றிக் கொண்டிருந்தான். இப்போதைக்கு யார்கிட்டையும் இருந்து உதவி எதிர்பார்க்க முடியாது. காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்நேரம் இங்கே தீ விபத்து நடந்தது, நம்ம இத்தனை பேர் வந்தது ஓரளவிற்கு மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிச்சயமாக நாளைக்கு நம்மளை தேடி யாராவது வருவாங்க. அது வரைக்கும் நம்ம காத்திருந்து தான் ஆகணும். சொன்னவனுக்கு கூட மிகுந்த யோசனை தான். இந்நேரம் மீடியாவுக்கு இங்கே நடந்தது தெரிந்திருந்தால் வீட்டிற்கு தெரிந்திருக்கும். அம்மா அழுது கொண்டிருப்பார்களோ? ராம் உளராமல் இருந்தால் நல்லா இருக்கும். இப்படி நினைத்தவன் அடுத்த நிமிடமே இந்த ராமோட முகமே கண்ணாடி மாதிரி, முகத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிடுவாங்களே, நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். முதல்ல ஆசைப்பட்டு வந்த பாரு, நல்லா சிக்கிக்க போகிற குரு. நீ வீட்டுக்கு போனால் முதல்ல உனக்கு இருக்குது நல்லா அடிவில போகுது. அதோட உன்னோட ஹாஸ்டல் வாழ்க்கைக்கு மூடு விழா தான். காற்றோடு லேசான அனல் அடிக்க விடுவதற்காக காத்திருந்தனர். ஒவ்வொருவரது மனநிலை ஒவ்வொரு விதமாக இருக்க, அடுத்த நாள் விடியல் லேசான தூறலோடு துவங்கி சற்று நேரத்தில் மழையாக வலுத்தது. மழை விழ ஆரம்பிக்கவும் எழுந்தவன் மற்றவர்களையும் அழைத்தபடி மெதுவாக மலையை விட்டு கீழே இறங்க ஆரம்பித்தான். மழை துளி விழவும் இப்போது புகையோடு ஆங்கங்கே எரிந்து கொண்டிருந்த மரங்களின் தீ அணையும் சத்தம் வித்தியாசமாக கேட்டுக்கொண்டிருந்தது. கையில் மொபைலை தேட அது எங்கேயோ விழுந்து காணாமல் போயிருந்தது. கூட இருந்த யாரிடமும் கூட மொபைல் இல்லை. குரு முதுகில் மாட்டியிருந்த பையில் அவன் நண்பனிடம் வாங்கியிருந்த கேமரா மட்டும் பத்திரமாக இருந்தது. அந்த ஓட்டம் ஓடி வந்தும் கூட விழுந்த சாரலை பொருள்படுத்தாமல் கேமராவை வெளியே எடுத்தவன் இயற்கையின் கோர தாண்டவத்தை படம் பிடிக்க ஆரம்பித்தான். அப்போது அவனுக்கு தெரியவில்லை, கருகிய மரமும் வழியில் இறந்து கிடந்த முயல்களும் சில குரங்குகளும் மட்டுமே பலியாக இருக்கக்கூடும் என நினைத்திருக்க, அது பொய் எனும்படி கூற தயாராக இருந்த காட்சி அவனுக்காக காத்திருக்கும் என கண்களை கேமராவில் ஓட்டியபடி நடக்க ஆரம்பிக்க 1 மணி நேரம் நடந்த நிலையில் அடுத்த திருப்பம் தெரியவும் கருகிய மரத்தின் மேல் பார்வையை பதித்தபடி வந்தவனுக்கு சற்றே ஓய்ந்த தோற்றத்தோடு பின்னால் வந்த விஷாலியின் அழுகையோடு கதறல் ஒலி வேறு கூற சட்டென திகைத்து திரும்பினான் குரு. அத்தியாயம் 9. அதே நேரம் ராமின் நிலை வேறாக இருந்தது. வீட்டில் டிவியில் சொன்ன செய்தி கேட்டவனது முகம் மொத்தமாக மாறியிருந்தது. கண்கள் குளமாக கட்டியிருக்க, எப்போது வேண்டுமானாலும் அணை உடையும் என்பது போல நின்றிருந்தான். டிவியில் ஒவ்வொருவரையும் காட்ட காட்ட பதறியபடி நின்று கொண்டிருந்தான். அந்த இடத்தை விட்டு அகலாமல் அனைத்து சேனல்களிலும் பிரதான செய்தியாக திரும்ப திரும்ப இதை மட்டுமே கூறிக்கொண்டிருந்தனர். முதல்கட்ட அறிக்கையோடு காட்டு தீ வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. அந்த காட்டில் 120 பேர் வரை சிக்கியிருக்கக்கூடும் என கூறப்படுகிறது. தற்சமயம் மீட்பு குழுவினர் உள்நுழைந்துள்ளனர்.
இதுவரை எந்த தகவலும் ஒருவரை பற்றியும் கிடைக்கவில்லை என வந்தது. அடுத்த சற்று நேரத்தில் தற்போது கிடைத்த தகவலின்படி என புதியதாக கிடைத்த செய்தி மற்றும் மறுபடியும் கூறினர். காற்றின் வேகத்திற்கு அங்கே தீப்பிடித்த வண்ணம் உள்ளது. இதுவரை சற்று தூரம் ஏறியவர்கள் என 25 பேர் வரைக்கும் கீழே இறங்கியுள்ளனர். 100 பேரின் நிலை என்ன என்று இன்று வரையிலும் தெரியவில்லை. சம்பவ இடத்திலிருந்து நம்ம செய்தியாளர் கூறுவதை கேட்கலாம் வாருங்கள். சொல்லுங்க ராஜேந்திரன், அங்கே சம்பவ இடத்துல நிலவரம் என்ன? எத்தனை பேர் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடும்? அவர்களது நிலைமை என்ன? எத்தனை பேரை காப்பாற்ற முடியும் அல்லது எல்லாரையுமே காப்பாற்ற முடியுமா? சொல்லுங்க ராஜேந்திரன். என்ன சொல்ல, இந்த நிறுவனம் இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்தார்கள் என்று ஆச்சரியமாக உள்ளது சகோதரி. சென்ற வாரமே வெப்பம் அதிகமாக உள்ளது என கூறியிருந்த நிலையில் இவர்களுக்கு மட்டும் எப்படி அனுமதி தந்தார்கள் என்பது கேள்விக்குறியாக உள்ளது. அருகில் இருந்தவர்கள் காப்பாற்றப்பட்டு இருக்கிறார்கள். ஏற்கனவே தீயில் கருகிய மரங்கள் ஆங்காங்கே வழியை மறைத்தபடி விழுந்து கிடப்பதனால் மீட்பு பணிகள் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றார்கள். இன்று மதியத்திற்குள் இன்னும் பலரை மீட்க முடியும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். அருகிலுள்ள கிராமவாசிகளும் தங்களது பங்கிற்கு இவர்களோடு இணைந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டு உள்ளனர். அடுத்த தகவல் கிடைக்கவும் உங்களுடன் வருகிறேன் சகோதரி. நியூஸ்1 தொலைக்காட்சிக்காக உங்கள் ராஜேந்திரன். செய்தியை கேட்டு ராம் திகைத்தபடி நின்றிருக்க கடைக்கு புறப்பட்டு வந்த கிருஷ்ணன் ராமின் முகத்தை பார்க்க அவனது முகமாற்றம் கூடவே கேட்டுக்கொண்டிருந்த செய்தி எதுவோ புரிவது போல தோன்ற யோசிக்காமல், ராம் இங்கே வா, குரு எங்கே என்று கேள்வியை கேட்டிருந்தார். கேட்டதுதான் தாமதம். நடந்தவற்றை சொல்லியிருந்தான். எனக்கு பயமாக இருக்குதுப்பா, இப்படி ஆகும்னு தெரியாது. அடுத்த நொடியே கன்னத்தில் பலார் என அறைந்திருந்தார். வேலைக்கு போனால் பெரிய மனுஷன் ஆகிட்டியா? எதா இருந்தாலும் சொல்லணும்னு சொல்லி இருக்கிறேன்னா இல்லையா? பேசவே அடுத்த ஃப்ளாஷ் நியூஸ் ஒளிபரப்பாய் கொண்டிருந்தது. சற்று முன்பு கிடைத்த தகவலின்படி முதல் கட்டமாக 10 பேரின் உயிரற்ற உடல் தீயில் கருகியபடி கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்றவர்களின் உறவினர்கள் பலர் வந்த வண்ணம் உள்ளனர். செய்தியை கேட்டு திலகவதி மயங்கி சரிந்திருந்தார். குரு என அனத்தலானபடி சில நிமிடங்களிலேயே வீட்டில் உள்ளவர்கள் கிளம்பியிருந்தனர். குரு சென்றிருந்த மலையை நோக்கி. அழுகை ஓயாமல் திலகவதியின் இருக்கையில் சாய்ந்திருக்க அவரை எப்படி சமாதானம் செய்வது என தெரியாமல் ராம் அருகில் இருந்தான். அம்மா, அவனுக்கு எதுவும் ஆகி இருக்காதீங்கம்மா, அழாதீங்க, பேசாதடா, நீயும் அவன் கூட சேர்ந்துட்டல்ல, பொறுப்பில்லாமல் நடந்திருக்கிற, அவனுக்கு ஏதாவது ஒன்றுனா என்னை உயிரோடையே பார்க்க முடியாது, பார்த்துக்கோ. ஏம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? அவன் புத்திசாலிமா, நிச்சயமாக மாட்டி இருக்க மாட்டான். சம்பவ இடத்தை நெருங்கி இருந்தனர். ஏற்கனவே பலர் வந்து காத்திருக்க அவர்களோடு இவர்களும் இணைந்து கொண்டனர். லேசான தீ காயத்தோடு இருப்பவர்களை அங்கேயே முதலுதவி செய்து அனுப்பி கொண்டிருந்தனர். சற்றே ஒதுக்குப்புறமாக வந்திருந்த வண்டிகளை போட்டபடி ஏதாவது தகவல் கிடைக்கிறதா என பலர் காத்திருந்தனர். அவர்களோடு இவர்களும் தான். அதிலும் ஒரு பெரியவர் அழுதது கண் கலங்கும்படி இருந்தது. ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறதா என்னோட பொண்ணு. ரிலாக்ஸேஷனுக்காக அவங்க ஆஃபீஸ்லேருந்து அனுப்பி வச்சுருந்தாங்க. 2 நாள் தான்ப்பா வந்துடுவேன்ட்டு வந்தா. ஒரு தகவலும் தெரியல. நியூஸ் கேட்ட நிமிஷத்துலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என்னோட பொண்ணுக்கு எதுவும் ஆகாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது இன்னமும் பயமாக இருக்குது. திலகவதி இன்னமும் அழுது கொண்டுதான் இருந்தார். சற்று நேரம் பார்த்தவன் தந்தையிடம் சொல்லிவிட்டு மீட்பு பணியினரோடு ராமும் புறப்பட்டிருந்தான். அதே நேரம் காட்டில் விஷாலியின் கத்தலை கேட்டவுடன் குரு திரும்பி பார்க்க எதிர்பட்ட காட்சியை பார்த்தபடி 10 அடி பின்னால் அப்படியே நின்றிருந்தான். அவள் கண்களில் குளமென கண்ணீர். அவளின் பார்வைப்படும் தூரத்தில் தாய் குரங்கு ஒன்று தனது குட்டியை இறுக்கி அணைத்தபடி தீயில் கருகி இருந்தது. அதை பார்த்துதான் அழுது கொண்டிருந்தாள். இவளது அழுகையை கேட்டு 4வருமே இவளை நெருங்கி இருக்க இவர்கள் நின்றிருந்த இடத்திலிருந்து மரம் ஒடிந்து விழவும் சரியாக இருந்தது. சில நிமிடத்தில் 4வரும் உயிர் தப்பி இருந்தனர். குரு முடிவாக சொல்லிவிட்டான், இனி போகிறது நமக்கு பாதுகாப்பு இல்லை, இங்கேயே வெயிட் பண்ணலாம். நிச்சயமாக யாராவது வருவாங்க நம்ம காப்பாற்ற. விழுந்த மரம் முழுவதுமே பாதையை மறைத்திருந்தது. இதை எடுக்க நிச்சயமாக வனத்துறையினர் அதற்குடைய உபகரணங்களோட வந்தால் தான் முடியும். நம்ம கொஞ்சம் பாதுகாப்பான இடத்துல காத்திருக்கலாம். ஒருவேளை யாருமே வரலன்னா குழந்தையின் தகப்பனார் கேட்க, அப்படி இல்லைங்க சார், நிச்சயமாக வருவாங்க. ஏன்னா இங்கே வந்தவங்களோட நிலைமை என்னென்னு பதில் சொல்ல வேண்டிய கடமை கவர்மெண்ட்டுக்கும் இருக்குது தானே. நாம் தான் பார்த்தோமே, இங்கே வந்தவங்க நிறைய பேர் ஐடி பீப்புள்ஸ்.
இந்நேரம் நிறைய பேர் தேடி வந்திருப்பாங்க. நாம் இங்கே மாட்டி இருக்கிறதுனால நமக்கு தெரியாமல் இருக்குது. சொன்னவன் கூடவே இந்நேரம் ராம் அப்பா எல்லாம் இங்கே வந்திருப்பாங்க மனதிற்குள் சொல்லிக்கொண்டான். மரங்கள் இல்லாத திறந்த வெளியில் ஐவரும் அமர்ந்திருக்க விஷாலி குருவை பார்த்து, குரு வரும்போது ஸ்நாக்ஸ் கேட்ட குரங்கு தானே அது, இதுக்கு இப்படி ஒரு முடிவு வந்திருக்க வேண்டாம். விஷாலி தொட்டதுக்கெல்லாம் அலற, முதல்ல அழுகாமல் உட்காரு, நீ பயப்படுறது இல்லாமல் எல்லாத்தையுமே பயப்பட வைக்கிற. வந்த லேசான மழையால் பெரும்பாலும் நெருப்பு அணைஞ்சாச்சு. எப்படியும் கீழே இருந்த ஆட்கள் வந்துட்டு இருப்பாங்க. இங்கே வந்துட்டால் கீழே போயிடலாம். அது வரைக்கும் இங்கே காற்று தான் இருந்தாகணும். கிட்டத்தட்ட நேற்று ஓட ஆரம்பித்தது இந்த நிமிடம் வரை உயிரை காப்பாற்ற ஓடிக்கொண்டு தான் இருந்தனர். முடிவு தான் என்னவாக இருக்கும் என்பது தெரியாமல் இருக்க எல்லோருமே சோர்ந்திருந்தனர். குழந்தை ஸ்ருதி தாயின் மடியில் தலை வைத்து தூங்கியிருக்க விழித்திருந்த நால்வருக்கும் அடுத்து என்ன செய்வது என்று தெரியவில்லை. பசி ஒரு பக்கம் வயிற்றை கிள்ளி கொண்டிருந்தது. அதிக நேரம் உணவு உண்ணாமல் அமர்ந்து இருப்பதும் அவ்வளவு சரியாக தெரியவில்லை. சற்றே பாதையின் ஓரத்தில் மேலிருந்து குரு கீழே பார்க்க 6-7 வளைவுகள் தாண்டி அசைவு தெரிந்தது. பாதையின் விழுந்திருந்த மரங்களை மீட்பு படையினர் வெட்டி எடுத்து கொண்டிருந்தனர். விஷாலி ப்ரோ, 2 பேரும் இங்கே வாங்க, அவங்க வந்தாச்சு, நம்ம இங்கே இருக்கிறத அவங்களுக்கு சொல்லணும். இவன் அழைத்தான். எப்படி குரு முடியும்? 2 பேருமே ஆர்வமாக கேட்க, விஷாலி உன்கிட்ட கர்ச்சீப் இருக்கா? இருக்கு குரு, இந்தாங்க என்று அவள் தர, அதே நேரம் குழந்தை ஸ்ருதியின் தந்தை வேந்தனம் தன்னுடைய கர்ச்சீப்பை எடுத்து நீட்டினார். எதுக்கு குரு? ஆர்வம் 2 பேர் முகத்திலுமே இருந்தது. கீழே இறக்குந்தானே, ஒரு சின்ன கல்லில் இதை கர்ச்சீப்பை கட்டி அங்கே வேலை செய்கிறவங்க மேலே படுற மாதிரி வீசினா அவங்க நம்மளை பார்த்துட்டா போதுமே, கொஞ்சம் வேகமாக நமக்கு உதவி கிடைக்குமில்ல? எஸ் கிடைக்கும், ஆனால் அவ்வளவு தூரம் போகுமா? சும்மா ஒன்றுமே முடியாதுன்னு நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். முதலில் விசாலியின் கைக்குட்டையில் சிறு கல்லை கட்டி கீழே வீச அது பாதி தூரத்தில் கல் கலண்டு விழ கர்ச்சி பாதியிலேயே நின்று விட்டது. இவர்கள் எதிர்பார்த்த தூரம் போகவில்லை. இம்முறை சற்றே பெரிய கல்லில் பெரிய கர்ச்சி இருக்க கட்டியவன் விழாது என தெளிவுபடுத்திவிட்டு வேகமாக வீச இம்முறை ஏமாற்றவில்லை. ஏற்கனவே மரம் வெட்டி அப்புறப்படுத்தி கொண்டிருந்தவனின் அருகே விழ கைக்குட்டையை பார்த்தவன் இயல்பாக உயரத்தை பார்க்க மேலே குரு கையை ஆட்டிக்கொண்டு இருந்தான். கூடவே 2 பேரும் மேலே நின்றவர்களுக்கு நிழல் படம் போல தெரிந்தது. இவர்களை காட்டி அவன் அருகில் இருந்தவர்களிடம் சொன்னது. சிறு சிறு பொம்மையாய் காட்சி தர கீழிருந்தவர்கள் இவர்களை நோக்கி மேலே கையை ஆட்டி வருகிறோம் என்பது போல செய்கை செய்தனர். கொஞ்சமாக அசுவாசமாக உணர ஆரம்பித்தனர். இவ்வளவு நேரம் இருந்த பதற்றம் கொஞ்சமாக குறைந்திருந்தது. நால்வருக்கும் உதவி கிடைத்துவிடும் என்பதே பெரிய நிம்மதியை தந்தது. இன்னமும் ஸ்ருதி தூங்கி கொண்டிருக்க, ஏன் சிஸ்டர் ஸ்ருதி ரொம்ப நேரமாக தூங்குறா போல இருக்கு? ஃபீவராக இருக்குது குரு, அதுதான் தூங்குறா. இங்கே நடந்தது பார்த்து பயந்துட்டா போல இருக்குது. விடுங்க சிஸ்டர், இன்னும் எப்படியும் 2 மணி நேரம் நம்ம கீழே போயிடலாம், இனி பயம் இல்லை. அவ்வப்போது மேலிருந்து கீழே பார்த்த வண்ணம் இருந்தனர். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் முடிந்த நிலையில் இவர்கள் இருந்த இடத்திற்கு மரங்களை அப்புறப்படுத்த வந்திருந்தனர். அப்புறப்படுத்திய அடுத்த நொடியே முதலில் வந்தது ராம். வேகமாக வந்தவன் குருவை இழுத்து அணைத்திருந்தான். தேங்க்ஸ் காட், கடவுளே, நிறைய பயந்துட்டேன் குரு, நல்ல வேலை எதுவுமே ஆகலை. ஏதாவது ஆகியிருந்தால் கடைசி வரைக்கும் என்னால் குற்ற உணர்ச்சியில் இருந்து வெளியே வந்திருக்க முடியாது. கண்கள் கூட கலங்கி கண்ணீர் விழவா என கேட்டு நின்றது. டேய் ராம், என்னது கண்ணில் தண்ணீர்? இவ்வளவு சின்ன பையனா நீ? அலற. சேம். அப்பா அம்மா எங்க? கீழே இருக்கிறாங்க. அம்மா ஒரே அழுக. நேற்றுலேருந்து இன்னும் சாப்பிடலை. ஃபோன் இருக்கா? டவர் இருந்தால் பார்த்து கூப்பிட்டு சொல்லிடலாம், அலாமையாவது இருப்பாங்க குரு சொல்ல. இதோ இரு கூப்பிட்டு பார்க்குறேன். உன்னோட ஃபோன் என்ன ஆச்சு? யாருக்கு தெரியும், எங்கேயோ விழுந்துடுச்சுன்னு. ஓடும்போது தவறி விழுந்துடுச்சு போல இருக்குது. போகட்டும் விடு, உனக்கு எதுவும் ஆகலை, அது போதும். சொன்னபடி ஃபோனில் முயற்சி செய்ய, இல்லைடா லைன் கிடைக்கல ராம் கூறவும், அப்போது மீட்பு பணியில் இருந்தவர்கள் 2 பேர், ஹலோ நான் சக்தி, இதுக்கும் மேலே யாராவது சிக்கி இருக்க வாய்ப்பு இருக்குதா? முதல்ல மேலே வந்தது நாங்கள் தான் சார், எங்களுக்கு முன்னாடி யாரும் போகலை, அதனால் மேலே ஆட்கள் இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, எதற்கும் நாங்கள் ஒரு முறை செக் செஞ்சிடுறோம், நீங்கள் கீழே போகலாம். ராம் தானே உங்களோட பேர்? நீங்களும் இவங்க கூட கீழே இறங்கிடுங்க, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, முடிச்சுட்டு வரோம். இப்படியே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா வண்டி நிறுத்தி வச்சுட்டு வந்திருக்கிறோம், அதில் போயிடுங்க. ராம், உங்கள் உதவிக்கு நன்றி சொன்னவர்கள் வேலையில் ஈடுபட்டனர். அடுத்த 2 மணி நேரத்தில் மலையின் அடிவாரத்தை தொட்டிருந்தனர். இறங்கிய பிறகுதான் தெரிந்தது பாதிப்பு எவ்வளவு பெரியது என்று. நேரில் பார்க்கவும் நிறைய அதிர்ச்சியோடு திகைத்து நின்றனர் அனைவரும்.